5/11/2025 புதன்கிழமை இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். தடைகள் அனைத்தும் விலகும். சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாள். சத்துருக்கள் விரோதிகளால் தொல்லைப்பட்டு சிக்கல் பட்டவர்களுக்கு இன்றைய சிவபெருமானுடைய பேரருளாலும் உங்களுடைய மூதாதையர்களுடைய அருளாட்சியாலும் சர்வ சிக்கல்களிலிருந்து விடுபட்டு மன சாந்தமும் சந்தோஷமும் மன நிம்மதியும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சிறு சிறு மன உளைச்சலும் சங்கட்டங்களும் உடல் சோர்வும் இருக்கும். மற்றபடி அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெய, மன மகிழ்ச்சி, எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். ரோகிணி காலை 10 மணி வரை சற்று மன உளைச்சலும் உடல் சோர்வும் இருக்கும். பிறகு பிரகாசமான மாலை நேரத்தில் தெய்வ ஆலயங்கள் சென்று வழிபட சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நிறைவேறும். மாலை நேரத்தில் உடல் சோர்வும் மனசோர்வும் உடல் அசதியும் இருக்கும். சற்று உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. அடுத்ததாக மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு காலை 10 மணி வரை திருவாதிரை நட்சத்திரம். அனைவரிடமும் பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். மீன் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று. பிறகு சர்வ காரியமும் ஜெயமாகும். மாலை நேரத்தில் பிரகாசமான தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளாக அமையும். புனர்பூசம் காலை 10 மணி வரை சர்வ காரிய ஜெயம், அனைவரிடமும் மகிழ்ச்சியும் சாந்தமும் ஏற்படும். பிறகு உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைத்து தரப்பிலும் பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். மீன் வாக்குவாதத்தால் மன சங்கட்டங்கள் உருவாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், எடுத்த காரியத்தில் வெற்றி, புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். புனர்பூசம் காலை நேரத்தில் கலகலப்பாகவும் மாலை நேரத்தில் சற்று பொறுமை, நிதானம், வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கட்டங்கள் வரும். வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது நன்று. பூச நட்சத்திரம் காலை 10 மணி வரை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது நெருப்பு, கரண்ட், கூர்மையான ஆயுதங்களால் பணிபுரிவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பிறகு சர்வ காரிய ஜெயம், ஆலயம் சென்று வழிபட சர்வ தோஷ நிவர்த்தியாகும். சிவபெருமானுடைய மூதாதையர்களுடைய அருளாட்சி கிடைக்கக்கூடிய நாள். ஆயில்யம் காலை 10 மணி வரை சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை கொடுக்கும். பிறகு வண்டி வாகனங்கள், நெருப்பு, கரண்டு, கூர்மையான ஆயுதங்களால் பணிபுரிவர்கள் அனைவரும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். ஆயுத நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களே, அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துளாராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.